ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் 32 என்ஐடிஸில் இருக்கக்கூடிய வெவ்வேறு வகையான கோர்ஸுக்கு க்ளோசிங் ரேங்க்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி பார்ட் 2 நம்ம அடுத்த கோர்சஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம 20 கோர்சஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு வீடியோவோட முடிவுலையும் நீங்கள் எடுத்துருக்கிற ஜேஇ மார்க்ஸ் ஸ்கோரை வச்சுக்கிட்டு இந்த டேட்டாஸ் எல்லாம் எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்றதை நான் ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அடுத்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் 2 டிகிரியும் சேர்த்து அவார்ட் பண்ணுறாங்க. மொத்தம் இது 5 இயர்ஸ் டிகிரி கோர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ஐடியில் இருக்குது. இதுக்கு க்ளோசிங் ரேங்க் ஓப்பன் கேட்டகரிக்கு க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 62338, ஓபிசி என்சிஆர் க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 20171, எஸ்சி க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 10666, எஸ்டிக்கு க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 3877. அடுத்தது கெமிஸ்ட்ரி இன்டகிரேட்டட், இதுவும் எம்எஸ் டிகிரி கோர்ஸுங்க. இதுக்கும் 5 இயர்ஸ் தான். இதுக்கு வந்து பேர் மட்டும் வேறு நேம்ஸில் வரும். ஸோ நீங்கள் கோர்ஸஸ் செலக்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் கெமிஸ்ட்ரின்னு போட்டிங்கனாவே இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 போனதுலேயே ஒன்று வந்துச்சு. ஸோ 3 போன பாட்டிலே ஒன்று வந்துச்சு. ஸோ 3 கெமிஸ்ட்ரிஸ் இருக்குது. ஸோ இது நீங்கள் எது வேணுன்றது நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அதேமாதிரி சிவில்க்குன்னு பார்த்தீங்கன்னா அதேமாதிரி 3 இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதேமாதிரி உங்களுக்கு வேறு நேம்ஸில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கோர்சஸ் நீங்கள் ஆப்ட் பண்ண போகிறீங்கன்றதை கரெக்டாக பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கெமிஸ்ட்ரி இன்டகிரேட்டட் எம்எஸ் இந்த 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 4 என்ஐடியில் இருக்குது. ஸோ இந்த 4 என்ஐடியில் க்ளோசிங் ரேங்க் ஃபார் அதர் ஸ்டேட் ஃபார் ஓப்பன் கேட்டகரி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 55165. நான் உங்களுக்கு மீனிங் நான் சொல்லியிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4 என்ஐடியில் கடைசி க்ளோசிங் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 55165. இதுதான் கடைசி க்ளோசிங் ரேங்க்கு. ஸோ உங்களுடைய ஸ்கோர் வந்து ஒரு 45,000 இல்லை இதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா ஒரு 50,000 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தென் யூ வில் பி பிளேஸ்ட் இன் எனி ஒன் ஆஃப் தி ஐஐடிஸ். இதில் ஏதோ ஒரு ஐஐடியில் உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் வந்து நம்ம இந்த மாதிரி தான் நம்ம அனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம். அதேமாதிரி ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 19512 க்ளோசிங் ரேங்க்கு, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ரேங்க் 9475, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ரேங்க் 3640. அதுக்கு அடுத்தது பிரதானமான கோர்ஸுங்க. இது பழமையான கோர்ஸு சிவில் இன்ஜினியரிங்கு. மொத்தம் 30 என்ஐடிஸில் இருக்குது. இந்த 30 என்ஐடிஸில் க்ளோசிங் ரேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 61620. அப்படின்னா இந்த 30 என்ஐடியில் கடைசி க்ளோசிங் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா சிவிலுக்கு ஓப்பன் கேட்டகரியில் 61620 முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் சிவில் நீங்கள் எடுத்து படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 50,000 அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு என்ஐடிஸில் உங்களுக்கு கிடைச்சிடும் ஓப்பன் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா. அதேமாதிரி ஓபிசி என்சிஎல் க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 19699, எஸ்சிக்கு க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 9642, எஸ்டிக்கு க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 3234. அடுத்தது சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட். இது வந்து 5 இயர்ஸ் கோர்ஸுங்க. இது வந்து ஒரே ஒரு என்ஐடியில் இருக்குது. ஸோ இதுக்கு ஓப்பன் கேட்டகரி க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 47881, ஓபிசி என்சிஎலுக்கு க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 14809, எஸ்சிக்கு க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 6866, எஸ்டிக்கு இல்லை. அடுத்தது சிவில் இன்ஜினியரிங் பிடெக் எம்டெக், இதுவும் 5 இயர் டிகிரி கோர்ஸு. இதுவும் ஒரே ஒரு என்ஐடியில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஓப்பன் கேட்டகரிக்கு க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 38018, ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 1294, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 5302, எஸ்டிக்கு டேட்டாஸ் இல்லை. அதேமாதிரி கம்ப்யூட்டேஷனல் அண்ட் டேட்டா சயின்ஸ் இது ஒரே ஒரு என்ஐடியில் இருக்குது. ஓப்பன் கேட்டகரி க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 3471, ஓபிசி என்சிஎலுக்கு க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 1452, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 726, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 267. அதுமாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் பிடெக் எம்டெக் 5 இயர்ஸ். பிடெக் எம்டெக் வந்துச்சுனாவே அது 5 இயர்ஸ் கோர்ஸ் தாங்க. இது வந்து ஒரு என்ஐடியில் இருக்குது. ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கு க்ளோசிங் ரேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32640, ஓபிசி என்சிஎலுக்கு பார்த்தீங்கன்னா 12747, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 5986, எஸ்டிக்கு 2115. அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸுங்க. இங்கேருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ப்ராக்கெட்டில் ஏஐடிஎஸ்ன்னு போட்டிருக்காங்க. நான் எதுவுமே மென்ஷன் பண்ணலைன்னா இது வந்து 4 இயர்ஸ் கோர்ஸ் தாங்க. 5 இயர்ஸ் கோர்ஸ்னால் நான் மென்ஷன் பண்ணிவிடுவேன். நான் இது ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐடிஎஸ் போட்டிருக்காங்க. இது வந்து மேஜராக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க இவங்களுடைய கரிக்குலத்தில். இது வந்து ஒரே ஒரு என்ஐடியில் இருக்குது. அதோடைய க்ளோசிங் ரேங்க் ஓப்பன் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 2952, ஓபிசி என்சிஎல் பார்த்தீங்கன்னா 1073, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 502, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 137. அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 30 காலேஜஸில் இருக்குது, 30 என்ஐடி காலேஜஸில் இருக்குது. இதோடைய க்ளோசிங் ரேங்க்னு பார்த்தீங்கன்னா 39594 ஜென்ரலுக்கு, தட் இஸ் ஓப்பன் கேட்டகரிக்கு. ஸோ நீங்கள் ஓப்பன் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா
நீங்கள் வந்து ஒரு 40,000 ரேங்க் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சாரி, ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 35,000 இல்ல 30,000 to 35,000 நீங்கள் வச்சிருந்தீங்கனாவே, ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஏதோ ஒரு என்ஐடில நீங்க கண்டிப்பா சிஎஸ்சி சீட் உங்களுக்கு கன்ஃபார்மா உங்களுக்கு கிடைக்கும்ன்றது நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் அப்ப நீங்க போட்டாவே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ அதே மாரி ஓபிசி என்சிலாம் இருந்துச்சுன்னா, ஒரு 10,000 ரேங்கிங்ல இருந்தீங்கனாவே, கண்டிப்பா 30 என்ஐடிஸ்ல ஏதாவது ஒரு என்ஐடில உங்களுக்கு கண்டிப்பா சிஎஸ்சி சீட்டு கிடைக்கும். அதே மாரி எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 5503, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 2269. அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பிடெக், எம்டெக் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா 5 இயர்ஸ். இது வந்து 2 என்ஐடில இருக்கு. இதுக்கு க்ளோசிங் ரேங்க் ஓப்பன் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 14474, ஓபிசி என்சிஎல்க்கு பார்த்தீங்கன்னா 4302, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 1931, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 1035. இதையும் ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் இன் சைபர் செக்யூரிட்டி. இது வந்து 5 இயர் டிகிரி கோர்ஸுங்க. அப்படின்னா எம்டெக் அவார்ட் ஆகி வரும். ஒரு என்ஐடியில் இருக்குது. இதோடைய க்ளோசிங் ரேங்க் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் கேட்டகரிக்கு 17732, ஓபிசி என்சிஎல்க்கு 6092, எஸ்சிக்கு 2534, எஸ்டிக்கு 1345. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் டேட்டா சயின்ஸ், இதுவும் 5 இயர்ஸ். அப்படின்னா உங்களுக்கு எம்டெக் டிகிரியோடு சேர்ந்து வரும். இதுவும் ஒரு என்ஐடியில் இருக்குது. க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 17439, ஓபிசி என்சிஎல்க்கு 5925, எஸ்சிக்கு 3277, எஸ்டிக்கு 1543. அடுத்தது டேட்டா சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இதுவும் ஒரு என்ஐடியில் இருக்குது. ஓப்பன் கேட்டகரிக்கு க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 14814, ஓபிசி என்சிஎல்க்கு பார்த்தீங்கன்னா 55555, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 2643, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 1259. அதுக்கு அடுத்தது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இது வந்து 12 என்ஐடியில் இருக்குங்க இது. ஸோ இதுக்கு க்ளோசிங் ரேங்க் ஓப்பன் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 59,372. அதே மாதிரி ஓபிசி என்சிஎல்க்கு பார்த்தீங்கன்னா 23,704, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 10,222, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 4718. அதுமாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இது வந்து 19 என்ஐடியில் இருக்குது. இதுக்கு க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 66424, ஓபிசி என்சிஎல்க்கு 23604, எஸ்சிக்கு 11319, எஸ்டிக்கு 4416. அடுத்தது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு இது வந்து 5 இயர் டிகிரி கோர்ஸ். அப்படின்னா எம்டெக் டிகிரியோட சேர்ந்து அவார்ட் ஆகி வரும். இது வந்து ஒரு என்ஐடியில் இருக்குது. இதோடைய க்ளோசிங் ரேங்க் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் கேட்டகரிக்கு 17159, ஓபிசி என்சிஎல்க்கு 6573, எஸ்சிக்கு 3489, எஸ்டிக்கு டேட்டா இல்லை. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங், இது வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் டிகிரி கோர்ஸு. அதேமாதிரி எம்டெக்கோட சேர்ந்து அவார்ட் ஆகி வரும். ஒரு என்ஐடியில் இருக்குது. ஸோ க்ளோசிங் ரேங்க்னு பார்த்தீங்கன்னா 30990, ஓப்பன் கேட்டகரிக்கு 9550, ஓபிசி என்சிஎல்க்கு, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 3837, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 2049. அதேமாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இது வந்து 30 என்ஐடிஸில் இருக்குங்க. இதுக்கு க்ளோசிங் ரேங்க் ஒரு ஓப்பன் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 58102, அதுமாதிரி ஓபிசி என்சிஎல்க்கு பார்த்தீங்கன்னா 10316, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 4133, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னாலும் 4133. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இது வந்து 5 இயர் டிகிரி கோர்ஸுங்க, டியூல் டிகிரி கோர்ஸு. எம்டெக் டிகிரியோட சேர்ந்து வரும். 2 என்ஐடிஸில் இருக்குது. இது க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா 21593, ஓப்பன் கேட்டகரிக்கு ஓபிசி என்சிஎல்க்கு 7167, எஸ்சிக்கு 4065, எஸ்டிக்கு 2154. அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் வந்து இதுக்கு விஎல்எஸ்ஐ போட்டிருக்காங்க. இது வந்து 4 இயர் டிகிரி கோர்ஸ் தான். இது நான் ஏதாவது மென்ஷன் பண்ணலைன்னா அது வந்து 4 இயர் டிகிரி கோர்ஸ் தான். 5 இயர்ஸ்னால் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது வந்து ஒரு என்ஐடியில் இருக்குது. இதுக்கு க்ளோசிங் ரேங்க் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 5607, அதே மாதிரி ஓபிசி என்சிஎல்க்கு 2016, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 1094, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 482. இதையும் நீங்கள் ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம 40 கோர்சஸ் நம்ம பார்த்துருக்கோங்க. இதில் நம்ம வந்து எப்படி அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஎஸ்னால் அதர் ஸ்டேட் கோட்டாவில் க்ளோசிங் ரேங்க்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய ஜெய் மெயின் ஸ்கோரை வச்சுட்டு நீங்கள் எப்படி இதை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜெய் மெயின் ஸ்கோர் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. உங்கள் கேட்டகரியில் அந்த மெயின் ஸ்கோர், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து நீங்கள் இசிஇ நீங்கள் படிக்கணும்னு வச்சுக்கோங்க. இசிஇ வந்து 30 என்ஐடிஸில் இருக்கா, உங்களுடைய நீங்கள் வந்து ஓபிசி என்சிஎல்லாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய ஸ்கோர் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஸ்கோர் வந்து 10,316 கூட கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு 8,000 அந்த மாதிரி இருக்குது, இல்லை ஒரு 7,500 உங்களுடைய ரேங்கிங் வந்து அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா
இந்த 30 என்ஐடிஸில் ஏதோ ஒரு என்ஐடிஸில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீட் அலோகேட் ஆகும். அந்த என்ஐடி என்னன்றதை பார்த்து நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ நீங்கள் அந்த பர்டிகுலர் என்ஐடிஸ் வந்து ஆப்ஷனில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட் வந்து அங்கே அலாட் ஆகும். இதுதான் உங்களுடைய ப்ரொசீஜர். அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. சரி சார், நான் வந்து இப்போ வந்து 10,000லாம் இல்லை, எனக்கு வந்து 12,000 தான் இருக்குது, நான் என்ன பண்ணுறது? நான் வந்து ஓபிசி என்சிஎல், எனக்கு வந்து 12,000 தான் இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அப்போ 12,000 ரேங்கிங்கோட அதிகமாக இருக்கக்கூடிய ரேங்கிங் என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. நோட் புக் எடுத்து வச்சு எழுதிக்கோங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா 12,000க்கு மேலே இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ இந்த லிஸ்டர்ஸ்லாம் நீங்கள் இந்த கோர்சஸ்லாம் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் வேறு ஸ்னாப்ஷாட்ஸ் போட்டிருக்கேன்ல, வேறு டேட்டாஸ்லேருந்து உங்கள் 12,000 ரேங்கிங்கோட அதிகமாக இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு அதிலிருந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் எந்த என்ஐடிஸில் வந்து உங்களுக்கு எந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த டேட்டாஸ்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணணும் உங்களுடைய ஜே மெயின் ஸ்கோர் வச்சு. இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் நான். இதோடைய கண்டினியூஷன் வந்து நம்ம அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். நம்ம இந்த டேட்டாஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களுக்கு தேவைப்பட்டவங்களுக்கு யாராவது ஜே மெயின்ஸ் எழுதியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த டேட்டாஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக்ஸ் ஒன்று கொடுங்க. சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரப்போகிற வீடியோஸ்லாம் தவறாமல் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.